ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.8 உள்ள முதல் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 கணக்குகள் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 3ஆவது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிற ஒரு பல்லுறுப்பு கோவையை முதல்ல நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஆர்டர் படி எடுக்கணும். ஏதாவது ஒரு டேம் மிஸ் ஆகிருந்துன்னா அதுக்கு நம்ம 0ன்னு சேர்த்துக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, ஸோ 0 போட்டுக்கணும். எக்ஸ் இருக்குது, அடுத்தால மாறிலி உறுப்பு. ஸோ கொடுத்துருக்கிறத நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்லாததுனால அதுக்கு நான் 0 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதில் உள்ள கெழுக்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். கெழுக்களின் கூடுதல் வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம கெழுக்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு என்ன வரும், 4 + 0 -7 + 3. ஓகேவா? ப்ளஸில் உள்ளதை கூட்டுங்க. 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 7 - 7, 7 - 7 என்ன வந்துருச்சு, ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி ஆகும். ஓகேவா? ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி ஆகும்னு சொல்லிடலாம். அடுத்தால எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இரட்டைப்படை எண்களினுடைய உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல். இப்போ இரட்டைப்படை எண்ணா இங்கே எக்ஸ் பவர் 2 தான் இரட்டைப்படை எண். அப்போ 0. அடுத்து மாறிலி உறுப்பு 3. 0வையும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேவா? இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியின் கூடுதல் ஈக்குவல் டு 0 + 3. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. அடுத்தால ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். 4 - 7. ஓகேவா? கூடுதல் என்ன வரும், 4 - 7. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், -3ன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு +3 இருக்குது, இங்கே -3 கிடைக்குது. அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஓகேவா? அப்போ நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணி அல்ல. ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம காரணின்னு சொல்லிடலாம். இது வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், காரணி அல்ல. இப்போ நமக்கு காரணியாக இருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் 1 தொகுமுறை வகுத்தலில் போட போகிறோம். இங்கே மைனஸில் இருந்தால் அங்கே ப்ளஸில் நம்ம எடுத்துக்கிடணும். கொடுத்துருக்குற பி ஆஃப் எக்ஸ்லேருந்து நம்ம தொகுமுறை வகுத்தலுக்கு அந்த கெழுக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 4, எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்லை 0, எக்ஸ் டேம் -7, மாறிலி உறுப்பு 3. இப்போ நமக்கு வந்து அங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இங்கே வந்து +1 போடணும். ஓகேவா? ஸோ இங்கே 0 போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். அப்போ 4ஐயும் 0வையும் கூட்டினா 4, ஒரு 4 4, 4ஐயும் 0வையும் கூட்டினா 4, ஒரு 4 4. பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம் -3, ஒரு -3 -3. ஓகேவா? இங்கே வந்து என்ன கிடச்சிருச்சு, 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸு இங்கே 1 இருந்ததுன்னா அங்கே -1 போடணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணி. இது ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். இப்போவும் நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுனால நம்ம காரணின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்து இங்கே கொடுத்துருக்குற இருபடி சமன்பாடு எடுப்போம். இது மாறிலி, இது எக்ஸு, இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 4x² + 4x - 3. இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போடலாம். பெருக்குனா என்ன வரணும், -12 வரணும், கூட்டுனா 4ன்னு வரணும். ஓகேவா? அப்போ 6 2 12, ஒரு இது 6, ஒரு இது 2, 6ல் 2 போனால் 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போட முடியும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். ஓகேவா? அடுத்தால இங்கே x² பக்கத்தில் என்ன இருக்குது, 4. அப்போ 4xஆல் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். நம்ம நிறைய கணக்குகள் காரணிப்படுத்துகைக்கு நம்ம ஐ மெத்தட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 2 4, மூவி 2 6, ஒரு 2 2, இது 2 4. அப்போ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், ஈக்குவல் டு 2x + 3 × x - 1. ஓகேவா? சாரிம்மா, இங்கே வந்து 2 4, அப்போ நமக்கு 2xன்னு இருக்குது. ஓகேவா? 2x - 1. ஸோ நம்ம காரணிகள் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். முதல்ல எக்ஸ் - 1, அடுத்தால 2x + 3,
அடுத்தால 2x மைனஸ் 1. ஓகேவா? இதுதான் நம்ம இணைஞ்சிருக்கோம் தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.